ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு உங்களின் அர்ச்சி யோசுவா சேனல். எல்லாருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பொங்கல் அன்னைக்கு என்னென்னலாம் பண்ணோம், அதாவது அப்பா ஊரில் எங்களோட அப்பா வீட்டில் பொங்கல் அன்னைக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். நான் விடிய காலம் இல்லை சாரி நைட்டு ஒரு மணி கரெக்டாக 11:45 அந்த டைமிங்கில் தான் நாங்கள் வாசல் தெளித்து கோலம் போட்டோம். எங்கள் தெருவில் எல்லாருமே நைட்டு தான் போட்டுட்டு படுத்துருவாங்க. காலையில் வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் போட முடியாது அப்படின்றனால இப்போ கிராமத்துலலாம் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி பொங்கல் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது. தொடர்ந்து ஃபுல்லாக அந்த வீடியோவில் வாட்ச் பண்ணுங்கள். கிவ்அவேல இந்த வீடியோவில் இருந்தும் சில கொஸ்டின்ஸ் வரும். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். ஸோ கொஞ்சம் சீக்கிரம் கிவ்அவே அலௌன்ஸ் பண்ணிடுவோம். பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வைப்பாங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. லாஸ்ட் வரை பாருங்கள். பார்ட் 2 வீடியோவும் இருக்குது, தொடர்ந்து பாருங்கள். பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ இருக்குது. ஏன்னா போட்டியெல்லாம் நிறையா போட்டி வச்சாங்க. அதனால் பாதி தான் எடுக்க முடிஞ்சிச்சு. பாதி பார்ட் 2ல போட்டுருக்கோம். பாருங்கள், எங்கள் அம்மா வரைகிறாங்க. கோலம் வரைஞ்சிட்டே பேசாத ஏதோ பொம்மை வரைஞ்சி அது பொங்கலுக்குன்ற மாதிரி ஒரு வழியாக எங்களெல்லாம் கலர் கூட அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் கோலத்துக்கிட்டவே போகலை. நாங்கள் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு உட்காந்துருந்தோம். கோலம் வரைகிறது எங்கள் அம்மா போட்டாங்க. எங்கள் அம்மா கோலம் நல்லா போடுவாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் கோலமே போட மாட்டோம், எங்கள் அம்மா தான் போடுவாங்க அப்பையிலேருந்தே. இப்போ பாருங்கள், நாங்கள் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங் கரெக்டாக நல்ல நேரம் பார்த்து பொங்கல் வைப்பாங்களாம் இங்கெல்லாம். அதனால் பொங்கல் வச்சுட்டாங்க. இப்படி தான் தைப்பொங்கல் எங்கள் ஊரில் விடிய காலம் வைப்போம். எப்போதுமே இப்படி தான் நாங்கள் பொங்கல் வைப்போம். உங்கள் வீட்டிலலாம் எப்படி வைப்பீங்க? வெளியில் வைப்பீங்களா இல்லை வீட்டுக்குள்ளே வைப்பீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இப்போ பாருங்கள், நம்ம பொங்கல் வச்சிட்ருக்குறோம். கோலமே அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு கோலம் தெரியாமல் போயிடுச்சு. கோலத்தோட மேலேயே பொங்கல் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பொங்கல்
பொங்கல் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் எல்லோரும் வந்துட்டு அவங்க இதில் வந்துட்டு சாமி கும்பிடுவாங்கள்ல, அதுபோல் வந்து சம்பிரதாயம் படி பண்ணாங்க. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பாவுக்கு காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டோம். பாப்பாவுக்கு காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டு 4, 5 பிக் எடுத்தோம் ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட அக்கா வீட்டுக்கு தான் போனோம் பழனிக்குடி. அங்கே போயிட்டு அந்த அந்த பாப்பாவோட விளாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன் இங்கே போகிறா வரல? பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கவே இல்லை. அழகாக இருந்துச்சு, ஆனால் அவளுக்கு வந்து செட் ஆகலை. அவள் அழுதுகிட்டே இருந்தா. அந்த ட்ரெஸ்ஸு போடுறது வந்து குத்தும் போல் உள்ளார அழுதுகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸு போட்டு கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். இது வந்துட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட்டு, அதையும் போட்டுட்டு அதுக்குள்ளேயும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் எங்கள் அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு திரும்ப வந்து பார்த்தா போட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு போட்டியிலையும் கலந்துக்கிட்டாங்க. மறுநாள் தான் போட்டி. இந்த போட்டியோட பார்ட் வீடியோ தான் செகண்ட் வீடியோவில் வரும். ஸோ மறக்காமல் வந்து அதையும் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எங்கள் ஊரில் வந்துட்டு போட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். எங்கள் ஊர் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. கிராமத்தோட வாழ்க்கை இப்படி தாங்க இருக்கும். ஸோ கிராமம் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கிராமத்தில் பண்ணுற அந்த போட்டியிலேருந்து சில ஒரு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லாவே பண்ணுவாங்க எங்கள் ஊரில். எங்கள் ஊர் குட்டி கிராமம் தான். குட்டி கிராமமாக இருந்தாலும் அங்கே வந்து எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைச்சி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வீடியோ இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணி முடிப்பாங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், கேமெல்லாம் வந்துட்டு எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். தண்ணியில் வந்து ஆப்பிள் பழத்தை கடித்து சாப்பிடணும். அதில் வந்துட்டு போட்டி வச்சுருந்தாங்க. கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த போட்டியில் வின் பண்ணாங்க. போட்டி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான போட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டான போட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா போட்டியுமே வந்து கஷ்டப்படுற போட்டி தான். மிக ஈஸியாக சேர்ந்து ஈஸியாக ப்ரைஸ் வாங்குற மாதிரி கிடையாது. எல்லாமே வந்துட்டு நம்ம முயற்சியால் பண்ணுற ஒரு போட்டியை வச்சுருந்தாங்க. ஊர் மக்களை வரவேற்று கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப திறமையாக விளாண்டாங்க. கேம்லலாம் வந்துட்டு ஒரு கேம்லேயும் வந்துட்டு அவ்வளோ ஒரு அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பாருங்கள், எல்லா போட்டியுமே வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். இது என்ன போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்லுக்கு மேலே வச்சுருக்காங்கள்ல ஒரு எக்கு, அந்த எக்கை வந்துட்டு கண்ணை மூடி விட்ருவாங்க. நம்ம போய் அந்த எக்கை கரெக்டாக பார்த்து அடிக்கணும். இந்த போட்டி வந்துட்டு லாஸ்ட்டு வரைன்னு பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இந்த முட்டையை உடைக்கலை. ஒரு ஆளாக போயிட்டுருந்தாங்க. யாருமே இந்த முட்டையை உடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்துட்டு இந்த கேம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் டைம் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேம் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு போட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் மக்களே. பார்ட் 2 வரும்.